வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வேணுதர்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பிள்ளையார் உள்ளிட்ட 4 விளக்கமறியல் தொடர்ந்தும் நீடிப்பு. திருகோணமலை சீனக்குடா கடல் பிராந்தியத்தில் 140 கிலோகிராம் கேரளா கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. ஹேட்டன் நல்லதண்ணி ஹெமில்டன் வனப்பகுதியில் காணாமல் போன 5 பேரும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தை வர்தா சூறாவளி தாக்கியதை அடுத்து போர்க்கால அடிப்படையில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. வடமாகாணத்தின் 2017 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மீதான குழுநிலை விவாதம் தற்போது இடம்பெற்று வருகின்றது. இது தொடர்பிலான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது பிராந்திய செய்தியாளர் கதிர்காமத்தை என் ரஜினிகாந்த். நிதியமைச்சர் என்ற வகையிலே வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் வரவு செலவு திட்டத்தை சபையிலே சமர்ப்பித்து வடமாகாண சபைக்கு 2017 ஆண்டுக்கு மீண்டலும் செலவினங்களுக்காக ரூபா 19,321.73 மில்லியனும், மூலதன செலவினங்களுக்காக ரூபா 2,208.38 மில்லியனும், வெளிநாட்டு உள்நாட்டு நிதி பங்களிப்பினூடாக கருத்திட்டங்களுக்காக ரூபா 3,409.73 மில்லியன்களும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பொருளாதார உட்கட்டமைப்பு அபிவிருத்திக்கு ரூபா 788 மில்லியனும், சமூக உட்கட்டமைப்பு அபிவிருத்திக்கு 737 மில்லியனும், பின்தங்கிய கிராமங்களுடைய அபிவிருத்திக்காக 120 மில்லியனும், முன்னுரிமைப்படுத்தப்பட்ட அவசிய திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக 12.18 மில்லியனும் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் போது தெரிவித்திருந்தார். சுகாதாரத்துறை அபிவிருத்தி திட்டங்களுக்காக 3,600 மில்லியனும் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் போது தெரிவித்திருந்தார். மேலும் வடக்கு வீதி இணைப்பு அபிவிருத்தி திட்டங்களுக்காக ரூபா 748.73 மில்லியனும், இணையமடு நீர்ப்பாசன திட்டத்துக்காக 1,077 மில்லியனும், யாழ்ப்பாணம் கிளிநொச்சி நீர் விநியோக திட்டத்திற்கும் சுகாதார மேம்பாட்டு கருத்திட்டங்களுக்குமாக 909 மில்லியனும், 2017 ஆண்டுக்கான வடமாகாண சபையினால் கோரப்பட்ட நிதி தேவையின் பிரகாரம் மீண்டலும் செலவினங்களுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட நிதி தேவை ரூபா 22,329.613 மில்லியன்களாக இருந்த போதிலும் ரூபா 19,321.737 மில்லியன்களே இம்மாகாணத்திற்கு அனுமதிக்கப்பட்டுள்ள தொகையாக கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் சபையினுடைய 2017 ஆண்டுக்கான வரவு திட்டத்தினுடைய குழுநிலை விவாதம் தற்போது இடம்பெற்று வருகிறது. நியூஸ் செய்திகளுக்காக வடமாகாண பேரவைச் செயலகத்திலிருந்து கதிர்காமத்தையன் ரஜினிகாந்த். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் படுகொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் உள்ளிட்ட 4 விளக்கமறியல் தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களை மட்டக்களப்பு மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தியதை அடுத்து எதிர்வரும் 28ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்ட நீதவான் மாணிக்கவாசகர் கணேசராஜாவினால் விளக்கமறியல் நீடிப்பு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான சிவனேசன் துரை சந்திரகாந்தன், தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் முன்னாள் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினருமான பிரதீப் மாஸ்டர் என அழைக்கப்படும் எட்வின் சில்வா கிருஷ்ணானந்தராஜா, கஜன் மாமா எனப்படும் கணநாயகம் மற்றும் ராணுவ புலனாய்வு உத்தியோகஸ்தர் எம் கலீம் ஆகியோருக்கே விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் 2005ஆம் ஆண்டு மட்டக்களப்பு தேவாலயம் ஒன்றில் நத்தார் நள்ளிரவு ஆராதனையில் கலந்து கொண்டிருந்த போது சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு ஏறாவூர் முகாந்திரம் வீதி பகுதியில் இடம்பெற்ற இரட்டை கொலையுடன் தொடர்புடைய 6 சந்தேக நபர்களினதும் விளக்கமறியல் தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களை ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்திய போது எதிர்வரும் 28ஆம் தேதி வரை அவர்களை விளக்குமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மேலதிக நீதவானும் மேலதிக மாவட்ட நீதிபதியுமான MIM ரிஸ்வி இந்த விளக்குமறியல் உத்தரவை பிறப்பித்துள்ளார். ஏறாவூர் முகாந்திரம் வீதி 1ஆம் குறுக்கு ஒழுங்கையில் உள்ள வீட்டில் வசித்து வந்த 56 வயதான தாயும் 32 வயதான மகளும் வெட்டி கொலை செய்யப்பட்டிருந்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை அடுத்து கொலை செய்யப்பட்ட 32 வயதான பெண்ணின் கணவன் உள்ளிட்ட 6 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை சீனக்குடா கடற்பிராந்தியத்தில் 140 கிலோகிராம் கேரளா கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது.
திருகோணமலை பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய இன்று அதிகாலை 2 மணியளவில் நிலாவெளி கடற்பகுதியில் தேடுதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது கேரள கஞ்சாவுடன் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். மேலும் கஞ்சாவை கடத்தி செல்வதற்கு பயன்படுத்தப்பட்ட வேன் ஒன்றும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கடல் மார்க்கமாக கொண்டுவரப்பட்ட கேரள கஞ்சாவை கல்முனைக்கு கொண்டு செல்வதற்கு சந்தேக நபர்கள் திட்டமிட்டிருந்தமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் திருகோணமலை தலைமையக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஹேட்டன் நல்லதண்ணி ஹாமில்டன் வனப்பகுதியில் காணாமல் போன 5 பேரும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் இன்று காலை 7 மணியளவில் இவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக இராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ரோஷான் செனவிரத்ன தெரிவித்துள்ளார். நல்லதண்ணி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் வழிகாட்டலுக்கு அமைய விசேட அதிரடிப்படையினர் அடங்கிய 2 போலீஸ் குழுக்கள் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். 2 பெண்கள் உட்பட 5 பேர் ஹெமில்டன் வனப்பகுதியில் நேற்று முன்தினம் மாலை காணாமல் போயிருந்தனர். காணாமல் போயிருந்தவர்களில் லட்சப்பான வாழமலை தோட்ட முகாமையாளரின் மகனும் அடங்கியிருந்ததாக போலீசார் குறிப்பிட்டனர். இவர்கள் சிவனொளி பாதமலைக்கு சென்று பின்னர் ஹெமில்டன் காட்டிற்குள் சுற்றி பார்க்க சென்றுள்ளமை தெரியவந்துள்ளது. புத்தளம் பாலாவி கரம்பை பகுதியில் சட்டவிரோதமான முறையில் மரக்குற்றிகளை ஏற்றிச் சென்ற 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். புத்தளம் வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைவாக இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். முதிரை மற்றும் தேக்கு மரக்குற்றிகள் இதன்போது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சந்தேக நபர்கள் மதுரங்குழி பகுதியைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர்களை இன்று புத்தளம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டனர். மட்டக்களப்பு வவுணத்தீவு விளாவெட்டுவான் கிராம மக்கள் எதிர்நோக்கும் அவல நிலை குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. விளாவெட்டுவான் கிராமத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. இந்த கிராம மக்களுக்கு இன்னமும் நிரந்தர வீட்டுத் திட்டம் இல்லாமையினால் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். நிரந்தர வீடுகள் இல்லாமல் சிறிய கொட்டில்களில் தங்களின் வாழ்க்கையை முன்னெடுக்க வேண்டியுள்ளதாக விளாவெட்டுவான் கிராம மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். குடிசையெல்லாம் வாழ்ந்து கொண்டு வர்றோம். 12 வருஷம் கூடியும் அந்த அகதியா போய் எங்களுக்கு தற்காலிக கொட்டில் கூட எங்களுக்கு தரல. இதெல்லாம் இப்ப வாழ்ந்து வர்றோம். மழை பெஞ்சு வெள்ளம் நிக்குது வளவுக்குள்ள. குடிலும் ஒடுகுற இந்த சமைக்க கூட இடம் இல்லைண்ணா. அதுக்குள்ளே வச்சு 2 பிள்ளைகளையும் வச்சு பராமரித்து வாரோம். நாங்கள் இடம்பெயர்ந்து யுத்தத்தால் இடம்பெயர்ந்து நரபுரத்துக்குள்ள போயிருந்து 4 மாசத்துக்கு பிறகு திரும்பி முன்னோடியும் வந்து நாங்கள் வந்தவங்க மண்புடன் இருந்து சேதமாயினது. ஒருவங்களை கொட்டி தந்தவங்க தந்து சொன்னவங்க இப்படி என்று சொன்னோம். அவங்களுக்கு வீடு திட்டம் வருமானு இதுவரை செய்றவங்க அந்த உணவு சாமான தவிர எங்களுக்கு வேற ஒன்றும் தரல. இன்னும் தங்களுக்கு நிரந்தர வீடுகளை பெற்றுத் தருமாறு உரிய அதிகாரிகளுக்கு அறிவித்த போதிலும் அவர்கள் அசம்பந்த போக்குடன் செயற்படுவதாக மக்கள் அங்கலாய்க்கின்றனர். எனவே தங்களுக்கு நிரந்தர வீட்டுத் திட்டத்தை பெற்றுத் தருமாறு விளாவெட்டுவான் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சக்தி டிவியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.